சென்னையில் கொசுக்கள் தொல்லை காரணமாக காய்ச்சல் உள்ளிட்ட நோய் பாதிப்புகளால் நாள்தோறும் அவதியடைந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் அண்மை காலமாக தட்பவெப்பநிலை மாற்றம் மற்றும் கொசுக்களால் ஏற்படும் காய்ச்சல் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல், சளி, இருமல், உடல்வலி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அரசு மருத்துவமனை மட்டுமின்றி சிறு கிளினிக்குகளிலும் கூட்டம் அதிகரித்துள்ளது. கொசு தொல்லை காரணமாக இரவு தூக்கத்தை தொலைத்து இன்னல்களுக்கு ஆளாவதாக மக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகராட்சியில் கொசுக்களை கட்டுப்படுத்த முதுநிலை பூச்சியியல் வல்லுநர்கள் உட்பட களப்பணியாளர்கள் வரை 292 நபர்கள் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் 5 முதுநிலை வல்லுநர்கள், 6 நிரந்தர இளநிலை பூச்சியியல் வல்லுநர்கள், 8 தற்காலிக இளநிலை பூச்சியியல் வல்லுநர்கள் மட்டுமே பணியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கொசு ஒழிப்பு பணிகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளதாக சென்னை வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பூச்சியியல் வல்லுநர்கள் மற்றும் பணியாளர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.